ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இனிமேலுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ என்ன ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னா, கொஸ்டின் பேப்பர்ஸ் மேக்ஸிமம் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் மேக்ஸிமம் கவர் பண்ணனாவே கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேலே வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அட்லீஸ்ட் அந்த சாய்ஸஸ் வச்சுனாச்சும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் வந்துட்டு கொஸ்டின் திரும்ப இந்த இதில் சாய்ஸஸ் வச்சுருக்காங்கல்ல, அந்த சாய்ஸஸ் வந்து ஏன் வச்சுருக்காங்க, இதுக்கும் வந்து என்ன ரிலேட்டட் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, பார்ப்போம். இது வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, வீடியோவை ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்ப்போம். இது வந்து எந்த எக்ஸாமில் கேட்டிருக்க கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ இந்த 2023 DEO எக்ஸாம் ஒன்று நடந்தது இல்லைங்களா, அதில் கேட்ட கொஸ்டின். ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, பின் வருபவர்களில் இந்தியாவில் முதல் ஆங்கில செய்தித்தாளை வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ சாய்ஸ் வந்து ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து கரெக்ட் ஆன்சர் தான். ஸோ இந்த மற்ற சாய்ஸஸ்க்கு இதுக்கு என்ன வந்து ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதே கொஸ்டின் தான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அந்த இந்தியாவில் முதல் ஆங்கில செய்தித்தாள் வெளியிட்டது இவர். ஓகேங்களா, அந்த செய்தித்தாள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தி பெங்கால் கெசட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தது தான். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு கங்காதர் பட்டாச்சாரியா. ஓகேங்களா, ஸோ இது வந்து பெங்கால் கெசட் அப்படின்றது வங்காள மொழி சம்மந்தப்பட்டிருக்குங்க இல்லையா, அது கங்காதர் பட்டாச்சாரியா. இந்த ஆப்ஷன் வந்து ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட வந்து இவரும் ஜேம்ஸ் அகஸ்டஸ் இவங்களாம் வந்துட்டு அந்த சேம் டைமிங்கில் வந்துட்டு இந்த மாதிரி இருக்காங்க. அவரும் வந்துட்டு பெங்கால் மொழியில் ஒரு அச்சுப்பொறி இயந்திரம், அந்த அச்சகம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி வச்சுருந்துருக்காரு. ஸோ அது வச்சுருந்ததுனால மேக்ஸிமம் வந்துட்டு இந்த நியூஸ் பேப்பர் வந்துட்டு அச்சு பண்ணி வந்திருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, தவிர மற்றபடி வந்துட்டு அவர் வந்து வெளியிட்டது இல்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ரவீந்திரநாத் தாகூர். ஏன்னா இவர் வந்துட்டு ஆங்கிலத்தில் வந்துட்டு நூல்கள் அது எழுதியிருந்திருக்காரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வங்காள மொழி சம்மந்தப்பட்டவர், அதனால் வந்துட்டு இந்த சாய்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இவரை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் என்ன முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் இவர். ஸோ எப்போ வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 1913 எந்த நூலுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கீதாஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஜனகணமன அந்த நூல் எழுதினவரும் வந்துட்டு, அதாவது அந்த பாடல் எழுதினவரும் வந்துட்டு இவர் தான், இந்திய தேசிய கீதம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. இது வந்து அவர் வந்து கல்கத்தாவில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த நூலை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு இது வந்து ஆங்கிலேயர்களோட தலைமையிடமாக இருந்திருக்கு. ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அவர் வந்துட்டு யாருன்னா ஒரு ஐரிஷ் மீன்ஸ் அயர்லாந்துக்காரன். ஸோ எப்போ வந்துட்டு அதை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாலும் 1779 வந்துட்டு அது இந்த பெங்கால் கெசட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ராம் மோகன் ராயும் வந்துட்டு ஒரு பெங்கால் மொழி சம்மந்தப்பட்டவர். ஸோ இவர் பற்றி என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 1828 பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைப்பு வந்து ஏற்படுத்தினார். இது மூலிமா தான் வந்துட்டு இந்த சதியை எதை ஒழிக்கிறதுக்காக வந்து பாடுபட்டார். ஸோ அதன் வழியாக வந்துட்டு இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. 2ஆம் அக்பர். ஓகேங்களா, அவரால் வந்துட்டு இவர் வந்துட்டு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் வந்து கொடுத்துருக்காரு. ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி முக்கியமாக வந்துட்டு மேக்ஸிமம் நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸில் வந்து கேட்குற மாதிரியான கொஸ்டின்ஸை வந்து இந்த வடியில் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது எந்தளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ.